ராவணனது அரண்மனை சென்று அவனைக் கண்டான் கும்பகர்ணன். அண்ணா, எதற்கு அழைத்தாய்? சொல். அண்ணா, எதற்கு அழைத்தாய்? சொல். யார் பிரேதமாகப் போக காத்திருக்கிறார்கள்? தம்பி கும்பகர்ணா, நீ தூக்கத்தில் ஆழ்ந்து இருந்ததால் உனக்கு விஷயம் தெரியவில்லை. ராமனும் அவனது வானரப் படையும் இலங்கையை சூழ்ந்து விட்டது. நம் படையினால் அவர்களை வெல்ல இயலவில்லை. நீதான் நம் குலத்தை காக்க வேண்டும். உன் வீரமும் பலமும் நான் அறிவேன். எனக்கு உன்னிடம் உள்ள பிரியத்தை நான் அறிவேன். உடனே சென்று எதிரிகளை வென்று என்னை காப்பாய் என்றான் ராவணன். உடனே சிரித்தான் கும்பகர்ணன். கோபம் மறைந்து விவேகம் பிறந்தது அவனுக்கு இப்பொழுது ஆனது. உடனே சிரித்தான் கும்பகர்ணன். மந்திரலோசனை சமயத்தில் நாங்கள் சொன்னவை அப்படியே பலித்தது. அப்பொழுது நாங்கள் சொன்னதை நீங்கள் கேட்கவில்லை. சீதையை அபகரித்த பின் பலனை இப்பொழுது அனுபவிக்கத் தொடங்கிவிட்டீர். ஆசையின் காரணமாக ஒருவன் ஆராயாமல் ஒரு காரியம் செய்தால் அது என்றுமே துன்பத்தைத்தான் தரும். ஒரு காரியத்தில் நுழைவதற்குள் முன் அதனை பற்றி யோசிக்க வேண்டுமே தவிர காரியத்தில் ஈடுபட்ட பின் பற்றி யோசிப்பது அறிவீனம். சீதை வேண்டுமென்றால் ராம லட்சுமணர்களை வென்று விட்டு அல்லவா தங்கள் அவளை கவர்ந்திருக்க வேண்டும். தலைகீழாக காரியம் செய்துவிட்டீர். நண்பர்களோடு, உறவினர்களோடு, மந்திரிகளோடு நீங்கள் சரியாக கலந்து பேசாமல் இஷ்டப்படி நடந்தீர். யார் யோசனையும் நீர் கேட்கவில்லை. கடும் கோபம் உண்டானது ராவணனுக்கு. இருந்தும் போர் சமயம். தம்பி, நடந்தது நடந்து விட்டது. அது விவேகமோ இல்லையோ அது பற்றி பேச இப்பொழுது நேரம் இல்லை. காலம் கடந்து விட்டது. இப்பொழுது தான் வேண்டுவது உன் வீரத்தை, பராக்கிரமத்தை, நடந்து போன காரியத்தை பற்றி தீர்க்க வேண்டியது உன் கடமை. அபாயத்தில் உள்ள உறவினரை விட்டு விடுதல் தகாது. என் பெயரில் உனக்கு பிரியம் இருந்தால் எனக்கு உதவு. கவலைப்பட்டு கொண்டிருக்கும் எனக்கு நீ தைரியம் சொல்வாய். உன் சூரத்தனத்தை யுத்தத்தில் காட்டுவாய். நீர் கவலைப்பட வேண்டாம். நான் உடன் பிறந்தவர்கள். உம்மை கைவிட மாட்டேன். ராம லட்சுமணர்களை வதம் செய்வேன். வானர சேனையை கொன்று குவித்து விடுகிறேன். ராமனனுடைய தலை இனி நம் காலடியில் சுக்கிரவனின் ரத்தம் ஆறாக ஓடுவதை காண்பீர். என்னை கொன்று விட்டல்லவோ ராமன் உம்மை நெருங்க இயலும். என்னை யாராலும் கொல்ல முடியாது என்பது உனக்கு தெரியாதா என்றான் கும்பகர்ணன். யார் வேணாம் வந்து என்னை எதிர்க்கட்டும். நான் கவலைப்பட மாட்டேன். சூரியனானாலும் சரி, அக்னியானாலும் சரி, நான் விழுங்கி விடுவேன் என்று யுத்தத்திற்கு கிளம்பினான் கும்பகர்ணன். பாவம் கும்பகர்ணனை வென்றுவிட்டது. எரிமலையைப் போல் ஜொலித்து கொண்டு சென்றான் கும்பகர்ணன். ஆடை ஆபரணங்கள் அணிந்து மாலை சூடி கையில் சூலமேந்தி கும்பகர்ணன் சென்றான். ராட்சசர்கள் மலர்களை பொழிந்தார்கள். ராவணன் வெற்றியுடன் வா என்று தம்பியை வாழ்த்தி அனுப்பினான். அவன் வருகையைக் கண்ட வானரங்கள் பயந்து போய் சிதறி ஓட ஆரம்பித்தார்கள். அங்கதன் வானரப் படையை ஒழுங்குபடுத்தி கும்பகர்ணனை எதிர்த்தான். ஆனால் கும்பகர்ணன் யாரையும் லட்சியம் செய்யவில்லை. வானரங்களை தும்சம் செய்தான் கும்பகர்ணன். எங்கும் வானரங்கள் அடிபட்டு விழுந்தனர். வானரங்கள் கற்களாலும் மரங்களாலும் பாறைகளாலும் அவனை தாக்கினர். எதற்கும் அசையவில்லை கும்பகர்ணன். நீலன், குமுதன், அனுமன், அங்கதன் மற்ற வானர தலைவர்கள் எல்லோருமே கும்பகர்ணனால் அடித்து வீழ்த்தப்பட்டார்கள். வானரங்களிலே பெரும் பீதி நிலவியது. அச்சமயம் சுக்கிரவன் பெரும் படையுடன் வந்து கும்பகர்ணனை எதிர்த்தான். இருவருக்கும் பலத்த சண்டை நடந்தது. கடைசியில் சுக்கிரவன் அடிபட்டு தன் நினைவிழந்து கீழே விழுந்தான். அவனை கும்பகர்ணன் திடீரென தூக்கி கொண்டு ராவணனிடம் காட்ட சென்றான். வானரங்கள் புலம்பத் தொடங்கினர். சுக்கிரவனை தூக்கி சென்ற கும்பகர்ணனை அரக்கர்கள் புகழ்ந்து சந்தனம் பூசி முதலீட்டை வீசி அவனை உற்சாகப்படுத்தினர். இப்படி அவன் சென்று கொண்டிருந்த பொழுது சுக்கிரவனுக்கு நினைவு திரும்ப ஆரம்பித்தது. சுற்றும் முற்றும் பார்த்து விஷயத்தை கும்பகர்ணன் எதிர்பாராத நேரத்தில் அவனது மூக்கையும் காதையும் கடித்து அவனை இம்சைப்படுத்தினான் சுக்கிரவன். இம்சை தாங்காத கும்பகர்ணன் சுக்கிரவனை கீழே போட்டு மிதித்து விட பார்த்தான். ஆனால் சுக்கிரவன் வானத்தில் பறந்து ராமனிடம் போய் சேர்ந்து விட்டான். வானர சேனை மகிழ்ந்தான்.
கும்பகர்ணன் கோபம் கொண்டு மிகப்பெரிய உலக்கையை எடுத்துக்கொண்டு மீண்டும் யுத்த களம் வந்தான். இதற்கிடையே ராமன் சொல்லி விபீஷணன் கும்பகர்ணனை சென்றும் பார்த்தான். என்னுடைய துன்பத்தை தீர்க்க உனக்கு உண்மையான அக்கறை இருந்தால் உடனே ராமனை சேர்வாயாக என்றான் கும்பகர்ணன். நீர் மேல் உள்ள குமிழி போன்றது இவ்வுலக வாழ்வு. அதற்காக நான் உயிரின் மேல் ஆசை கொண்டு ராமனிடம் நான் வர முடியுமா என்ன? நீ சிறு வயதிலேயே தர்மம் தெரிந்து வளர்ந்தவன். நான் அப்படி அல்ல. ராவணனின் உணவை உண்டு இந்த உடலை வளர்த்தவன். இம்மாதிரி சமயத்தில் ராவணன் விட்டுவிட என்னால் முடியாது. நீ ஏன் இங்கு வந்தாய்? ராமனிடம் செல். எங்களுக்கு நீர் கடன்கள் ஏற்ற நீ ஒருவனாவது உயிருடன் இரு என்றான் கும்பகர்ணன். கும்பகர்ணன் யுத்தத்தை தொடர்ந்து நடத்தினான். வானரங்கள் அவனிடம் மாட்டிக்கொண்டு வீழ்த்தார்கள். கொன்றும் தின்றும் அவன் வானரங்களை அழித்தான். வானரங்கள் செய்தது எதுவுமே அவனிடம் பலிக்கவில்லை. லட்சுமணனாலும் அவனை ஒன்றும் செய்ய இயலவில்லை. கடைசியில் ராமனும் கும்பகர்ணனும் நேருக்கு நேர் சந்தித்து கொண்டனர். இருவருக்கும் பலத்த சண்டை நடந்தது. இருவரும் சம வீரர்கள். ராமன் விட்ட அம்புகள் கும்பகர்ணனை ஒன்றும் செய்யவில்லை. வாலியை கொன்ற அம்பு மரங்களை சாய்த்த அம்பு ஏனோ இப்பொழுது பயன்படவில்லை. ராமன் கூறிய அம்பு ஒன்றால் கும்பகர்ணனது கைகளையும் கால்களையும் வெட்டினான். உடமான போதும் அவன் கவலைப்படவில்லை. தன் உடம்பால் நகர்ந்து கொண்டே வானரங்களை விழுங்கி கொண்டே வந்தான். கடைசியில் ராமன் ஒரு அம்பை அரக்கனது தலையை நோக்கி விடுத்தான். அம்பானது அவனது தலையை வெட்டி கொண்டு ஒரு ஜீவாலை கீழே விழுந்தது போல லங்கை நகருக்குள் சென்று விழுந்தது. தலை அறுபட்ட கும்பகர்ணன், ஏலாந்தகனை போன்ற உமது தம்பி வெகு தீரத்துடன் யுத்தம் செய்து ராமனால் கொல்லப்பட்டான். பெரிய மரம் ஒன்று தீயால் எரிக்கப்பட்டு கீழே கிடந்தது எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது கை கால்கள். வெட்டப்பட்ட அவனது உடம்பு பாதி கடலிலும் பாதி கோட்டை வாயிலை அடைந்து கொண்டும் கிடந்தன. தலைநகருக்குள் விழுந்து கிடந்தது. தங்களுடைய அன்பு சகோதரன் வீர ஸ்வர்க்கம் அடைந்தான். இவ்வாறு ராட்சசுகள் ராவணனிடம் சென்று சொன்ன பொழுது ராவணனுக்கு உயிர் போய் நினைவு இழந்து விட்டது. பின் நினைவு திரும்பிய ராவணன் புலம்ப ஆரம்பித்தான். ஐயோ தம்பி, போய்விட்டாயே. என் வலதுகை போல இருந்தாயே. இனி இந்த ராஜ்யம் எதற்கு? எனக்கு வேண்டாம். உன்னை கொன்ற ராமனை சித்திரவதை செய்து கொள்ள வேண்டும். ஐயோ, விபீஷணன் சொன்ன சொல்லை கேட்காமல் போனேனே. திரிசீரான் முதலிய அரக்கர்கள் ராவணனை தேற்றினர். எதற்கு வருத்தப்படுகிறீர்? பிரம்மாவிடம் வரங்கள் பெற்றிருக்கிறீர். நாங்கள் சண்டைக்கு கிளம்புகிறோம் என்ற அரக்கர்கள் யுத்த களத்துக்குள் புறப்பட்டனர். நராந்தகன் என்பவன் சுக்கிரவனை கொல்ல முயன்ற பொழுது அவனை அங்கதன் அடித்து கொன்று விட்டான். இப்படியே தேவாந்தகன் அனுமனாலும் திரிசிரஸ் மீண்டும் ஆஞ்சநேயனாலும் கொல்லப்பட்டார்கள். மகோதரனை நீலன் கொன்றான். அதிகாயன் லட்சுமணனால் கொல்லப்பட்டான். இந்த 4 தளபதிகளும் கோர யுத்தம் செய்து பல வானரங்களை கொன்று விட்டே இருந்தனர். எங்கும் ஒரே குழப்பம் நிலவியது. தன் முக்கிய 4 தளபதிகள் இறந்தது கேட்டு அதிர்ச்சி அடைந்தான் ராவணன். யாராலும் வெல்ல முடியாத என்னுடைய 4 தளபதிகளும் மாண்டார்கள். என்ன நடக்கிறது என்றே எனக்கு புரியவில்லையே. இந்திரஜித்தின் நாகபாசமும் அருந்துவிட்டது. இந்த ராமன் யார்? இவன் அந்த பரமபொருள் நாராயணனோ என்று எண்ணினான் ராவணன். அசோகவனத்து காவலை அதிகப்படுத்திவிட்டு மனம் நொந்து அந்தப்புறம் போய் சேர்ந்தான். அவனது உடலும் உயிரும் சோர்ந்து போயிருந்தது. என்ன செய்வது என்ற பிரச்சனை அவனை வாட்டத் தொடங்கியது. நான் உயிருடன் இருக்க நாங்கள் ஏன் அனாவசியமாக கவலைப்படுகிறீர்கள் என்று ஆர்சினான் இந்திரஜித். இப்படி தந்தைக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு யுத்தகலம் சென்றான் இந்திரஜித். பெரும் சேதம் விளைவித்தான் இந்திரஜித். வானரப்படைக்கு வானரப்படை அவனிடம் சிக்கி சீரழிந்தது. ஒன்றும் செய்ய முடியாமல் தத்தளித்தது. ராமலட்சுமர்களையும் தன்னுடைய பிரம்பாஸ்திரம் கொண்டு கட்டிவிட்டான். அவர்களும் ஒன்றும் செய்ய இயலாமல் பிரம்மாஸ்திரத்தில் கட்டுண்டு மயங்கி கிடந்தனர். இந்த வெற்றி செய்தியை தந்தையிடம் தெரிவிக்க சென்றான் இந்திரஜித். எல்லா வானர தலைவர்களும் மயங்கி கிடந்தார்கள். வானர சேனை தன் மகிமை இழந்து போனது. அப்பொழுதுதான் ஜாம்பவான் மெதுவாக எழுந்து ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா
என்று அழைத்து கொண்டு வந்தான். இதோ இருக்கிறேன் சுவாமி என்று வந்து வணங்கினான் அனுமன். அப்பா, வானர சேனை பிரம்மாஸ்திரத்தால் தளர்ந்து விட்டது. நீ உடனே வடக்கே செல்வாய். கடலை தாண்டி இமயமலை தொடருக்கு போய் ரிஷபமலைக்கும் கைலாய மலைக்கும் இடையில் இருக்கும் உஸ்தி மலையின் உச்சியில் 4 மருந்து செடிகள் இருக்கின்றன. அதை கொண்டு வந்தால் ராமலட்சுமர்களும் வானர சேனையும் சாஸ்தம் அடையும். எல்லாம் சரியாகும். நீ இதை செய்வாயாக. உன்னால் தான் இதை செய்ய முடியும். உடனே அனுமன் வானில் கிளம்பினான். இமயமலை அடைந்தான். அவனால் மருந்து செடிகள் கண்டு பிடிக்க இயலவில்லை. காலதாமதம் செய்ய இயலவில்லை அவனால். உடனே மருந்து மலையையே எடுத்துக்கொண்டு லங்கைக்கு கிளம்பினான் அனுமன். அனுமன் இலங்கை அருகில் வந்தானோ இல்லையோ, உடனே ராமலட்சுமணர்கள் வானர வீரர்கள் காயங்கள் ஆறி பூர்ண பலத்துடன் எழுந்து நின்றார்கள். சுக்கிரவன் ராமரிடம் கலந்து ஆலோசித்தான். சில வானரங்களை இலங்கை நகருக்குள் அனுப்பி தீ வைக்கச் சொல்லி உத்தரவிட்டான் சுக்கிரவன். அப்படியே வானரங்கள் சிலர் இலங்கை நகருக்குள் புகுந்து மாட மாளிகைகள் கோபுரங்கள் இவற்றில் தீவட்டி கொண்டு நெருப்பை வைத்து விட்டார்கள். இதனை கண்ட காவலாளிகள் அலறி ஓடினர். இலங்கை நகரம் முற்றிலும் நாசமானது. இதனை கண்டு கடும் கோபம் அடைந்தான் ராவணன். கும்பகர்ணனின் மகன்களான கும்பன் நிகும்பன் இவர்களுடன் யுபாஷன் என்ற அரக்கனையும் வானரங்களை அழிக்க அனுப்பினான். மீண்டும் வானரங்களும் அரக்கர்களும் பெரும் யுத்தம் மூண்டது. கும்பன் சுக்கிரவனாலும் நிகும்பன் மாருதினாலும் வதம் செய்யப்பட்டான். அரசனுடைய மகன் மகராஷன் ராமனால் அடித்து வீழ்த்தப்பட்டான். ராவணன் சொல்லி மீண்டும் இந்திரஜித் புறப்பட்டான். யாகம் செய்து அவன் தான் வானில் மறையக்கூடிய சக்தியை பெற்றே வந்தான். வந்தவன் சும்மா இருக்கவில்லை. தன்னுடைய மாயத்தை உபயோகித்து ஒரு பொய் சீதையை உண்டாக்கினான். அவளை எல்லா வானர வீரர்களின் எதிரும் நிற்க வைத்தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.